மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படட்டும். இன்றைய தினம் நம்ம வாசிக்க இருக்கிற வேத பகுதி 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாடு இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு பாடுகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில நம்ம பாடுகளை ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறோம். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உலகத்துல பாட அனுபவிக்கிறதுன்றது ஒரு பரீட்சையாய் காணப்படுது. அந்த பாடுகளின் மூலமா தான் ஆண்டவர் இன்னும் உறுதியை பிடித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், நம்மளை அந்த வழியில நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ அந்த பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோம், கரெக்ட் தான். ஆனா அந்த பாடுகளை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாமல் மிகவும் கோபத்தோட ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் வர வைத்தார், இப்படியெல்லாம் இது பண்ணார் என்று முறுமுறுக்கிறவர்களாய், ஒரு தடைகள் வரும் பொழுது ஆண்டவரை எதிர்க்கிறவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுவோமே ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா கிருபைகளையும் ரட்சிப்புகளையும் நம்ம விருதாய் இழந்து விடுவோம், விருதாய் போய்விடும். அதெல்லாம் விருதாய் போவதற்காக இவ்வளவு தீவிரமாய் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவுக்கு அவரிடத்துல எல்லா காரியங்களும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு விரோதமே வருகிறது, சத்ரு புது புது காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்குறான், இதெல்லாம் எனக்கு தெரிகிறது, உங்களை நான் தூசிய கூடாது, அது போல உங்களை நான் மகிமைப்படுத்தணும், அப்படி நான் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரிடத்துல உதவி கேட்டு அவரை மகிமைப்படுத்தி அவரிடத்துல உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை உங்களுக்கு முற்றுமுடிய ரட்சித்து அதை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எந்த விதத்துல ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கொஞ்ச காலத்துல பாட அனுபவிக்கிற நீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் உடனே பெற்றுக்கொண்டு என்ன சொல்றது, அந்த காரியங்களை சீக்கிரமே துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலை பெறாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப துரிதமாய் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத பாவ காரியங்கள்ல விழுந்து விடக்கூடாது என்பதற்காக சில பாடுகள், சில சிச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம், கன்னிகள் காணப்படலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தாவாகி அவருடைய கரத்துல, கிறிஸ்துவின் கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த பாடுகள்ல இருந்து, அந்த உபத்திரவங்கள்ல இருந்து உங்களை மீட்க வல்லவரா இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. எங்க கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் பாடு அனுபவிக்கிறது நல்லது என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் பாடுகளை நாங்கள் நன்மையா ஏற்றுக்கொள்ள, அதை எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையா ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பாடுகள் வரும் பொழுது ஏசப்பா, நாங்கள் பாடுகள்ல நாங்க மூழ்கி விடாதபடி உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி கெஞ்ச, உம்முடைய சமூகத்துல அவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபையையும் சத்தியத்தையும் சத்தியையும் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வரையும் காத்து கொள்ளுங்க. அந்த எல்லா பாடுகள், இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாள்ல நீங்கிரும் ராஜா. அவைகளெல்லாம் நீக்க நீர் வல்லவரா இருக்கிற, எல்லா சத்ருவினால வருகிற எல்லா பாடுகள், சதித்திட்டங்கள் எல்லாம் முறியடிக்க தேவனாய் கர்த்தர் வல்லமில்லவரா இருக்கிறார். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் போதுமானவரா எங்களை வழிநடத்த போகிறீர். எங்களை முட்டுமுடிய ரட்சித்து வழிநடத்தி உடைய உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறவர்களா எங்களை மாற்றப் போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.